மாயனே மௌனம் ஏனடா? அத்தியாயம் 6. எம்பி மணியரசனுக்கும் தனக்கும் என்ன உறவு என்று மதுவர்ஷினி கூறி முடிக்க, அதை கேட்டு அதிர்ச்சியில் இருந்தான் வீரவர்மன். அதை அவளுக்கு காட்டாதவாறு மறைத்தவன் தன் குளிர் கண்ணாடியை கலட்டியவாறு, இதையே நீ என்கிட்ட மும்பையில் இருக்கும் போதே சொல்லல? கேள்வியாய் சந்தேகமாய் கேட்க, புரியல சார், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியாமலே கேட்டாள் மதுவர்ஷினி. மும்பையில வச்சு ஃபேமிலி பத்தி கேட்கும்போது ஏன் சொல்லல? சற்று கோபமாக கேட்க, சாரி சார், அதுக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் நிச்சயமா எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது உறுதியாக கூறினாள். நான் சொன்னேன்னா அவங்ககிட்ட சம்மதம் இருக்குன்னு. ஒருவேளை உன்னை கடத்தி வச்சு உங்க சித்தப்பாவை பிளாக்மெயில் பண்ண கூட நினைச்சிருக்கலாம்ல, அவருக்கு தெரிஞ்சு எதிரிங்க. அவளோ அதை கேட்டு அமைதியாக நிற்க, அதற்குள் அவளின் கார் வந்து நின்று ஹாரன் அடித்தது. அதை கண்டவளோ திரும்பி பின் வீராவை கண்டாள். கிளம்பு, இப்படி அடிக்கடி தனியா வெளியே போகாத, அது உனக்கு ஆபத்து. அதான் நீங்க இருக்கீங்களே சார், என்னை பார்த்துக்கிட்ட, ஏதாவது ஆபத்துனா நான் உங்களை கூப்பிடுறேன், போயிட்டு வரேன் கூறியவளோ தன் காரில் ஏறி செல்ல, அந்த வெயிலிலும் ஐஸ் மழை பெய்தது போல் உணர்ந்தது அவனின் உள்ளம். அருகில் இருந்த தன் உதவியாளராக இருந்த போலீஸ் வெற்றிவேலை அழைக்க, எஸ் சார் சொல்லுங்க. இப்போ ஒரு பொண்ணு பேசிட்டு போச்சே, அந்த பொண்ணோட கார் நம்பர் இதுல இருக்கு. இனிமே அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சாகணும். அதை விட முக்கியம், அவங்க எத்தனை தடவை எம்பி வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கோ இல்ல வேற யாருக்கோ தெரியவே கூடாது, அதிகாரமாய் கூறியவாறு தர, அவர் கொடுத்ததை வாங்கி கொண்ட வெற்றிவேல், ஓகே சார் என்று வீராவுக்கு சல்யூட் அடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். வந்த அன்றே தன் பதவியை மதித்து வேலை பார்க்கும் வெற்றிவேலை தனக்கு உதவியாளராக வைத்துக் கொண்டான். தன்னை நம்பிய தன்னவளுக்கு முது பாதுகாப்பு தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் வீரவர்மன். அந்த நொடியிலிருந்து தன் உயர் அதிகாரி கூறியதற்காக வெற்றிவேலின் வேலை அவளை பின்தொடர்வதாகவே இருந்தது. நாட்கள் செல்ல மதுவின் நடவடிக்கை அவளுக்கு தெரியாவண்ணம் பார்த்து அனைத்தையும் தினமும் வீராவிடம் கூறிக்கொண்டே இருந்தான் வெற்றிவேல். தினமும் வீரா செய்த செயலை ஒரு ரெக்கார்டாக தயாரித்து வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது இருமுறையாவது மாலை அதனை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது வீராவிற்கு கமிஷனர் இட்ட கட்டளை. அதை இதுநாள் வரை சரியாக செய்த வீராவோ அன்றும் அதேபோல் கமிஷனரின் அலுவலகத்திற்கு சென்று ஒப்படைத்தான். வந்த ஒரு மாதத்திலே சென்னை சிட்டியில் அவன் செய்த செயல்களை கண்டு பாராட்டி அவன் பணி மேலும் சிறக்க வாழ்த்து கூறினார் கமிஷனர். அடுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு பட்டியலிட்டார். அவர் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டவனோ அவர் கொடுத்த கோப்பினையும் வாங்கி கொண்டு வெளியே வந்தான். தன் காரினை நோக்கி நடக்க அவனுக்கு பின் 2 போலீசார் வந்தனர். எதிரில் வந்த எஸ்ஐ, கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் என அனைவருமே அவனுக்கு சல்யூட் அடித்தனர். அனைவரின் சல்யூட்டையும் ஏற்றுக்கொண்டவனுக்கு தனக்கு அவர்கள் அளிக்கும் மதிப்பும் காக்கி உடையின் கௌரவம் அனைத்தும் அவனை கர்வம் கொள்ள வைத்தது. தன் காரினை நெருங்கும் வேளையில், வீரா கொஞ்சம் நில்லுங்க கத்தியவாறே காரினை லாக் செய்துவிட்டு ஓடி வந்தாள் உத்ரா. யாரோ அழைத்ததும் திரும்பியவன் தன்னை நோக்கி வரும் கமிஷனரின் மகளை கண்டும் அவள் தன்னை அழைத்த அழைப்பை கேட்டும் கடுங்கோபத்தில் நின்றான். வீராவின் அருகில் வந்தவர், ஹாய் வீரா, 2 வீக்ஸ் முன்னாடி காலேஜ்ல வச்சு உங்களை பார்த்தமே, கமிஷனர் பொண்ணு உத்ரானா, என்ன ஞாபகம் இருக்கா? அவன் தன்னை பார்த்த விதத்தை வைத்து கேட்க, தான் எந்த பதவியில் இருக்கிறோம் என தெரிந்தும் அவள் தன்னை மதிப்பில்லாமல் பெயர் சொல்லி அழைத்ததை கேட்டவனோ, நான் டெப்டி கமிஷனர் வீரவர்மன், உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல, அண்டர்ஸ்டாண்ட்? கோபமாக கத்தினான். அவன் புருவ அசைவினை கண்டு ரசித்தவளோ, சாரி சார் போதுமா பணிந்து உரைக்க, அவளை கண்டுகொள்ளாமல் தன் காரில் ஏறப்போனான். ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க, அதனால பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப் வரைக்கும் போகலாமா லேசாக சிரித்து கொண்டே கேட்க, அவனோ பதில் கூறாமல் அமைதியாக காரில் ஏறினான். வீரா, சாரி சார், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமே போறீங்களே, இதுதான் நல்ல பண்பா? அவன் முன்னே வந்து நின்று கேட்டாள். தேவையில்லாம என் விஷயத்துல குறுக்கிடாதேன்னு அர்த்தம். இதே வேற யாராவது இருந்தா இந்த நேரம் நடந்திருக்கிறதே வேற. கமிஷனர் பொண்ணுங்கிறதால உன்னை சும்மா விடுறேன். ராஜா, காரை எடுங்க தன் டிரைவரிடம் கத்தினான். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ராஜாவோ அதை கேட்டு கிளம்பாமல் இருக்க, கமிஷனர் பொண்ணுன்னு நினைச்சாவது என் கூட காஃபி குடிக்க வரலாமே கெஞ்ச, என் டியூட்டி இன்னும் முடியல ராஜா கூறியவாறு டிரைவரை பார்க்க அவரு காரினை அசுர வேகத்தில் செலுத்த ஆரம்பித்தார். அவன் செல்வதை கண்டவாறு, போ வீரா, என்னையே கெஞ்ச வச்சிட்டேல, நான் யாருன்னு உனக்கு சீக்கிரமே காட்டுறேன்
மனதிற்குள் கூறிவிட்டு அவன் சென்ற வழியை கண்டவாறே நின்றாள். அதே நேரம் தன் தோழி ஊர்மிக்காக அவள் வேலை செய்யும் கம்பெனியின் எதிரே இருந்த பூங்காவில் காத்திருந்தாள் மதுவர்ஷினி. ஊர்மியை அழைத்து தான் காத்திருப்பதாக கூறிய மது அவள் வரும் வரை என்ன செய்யலாம் என யோசித்தவள் தன் கைபேசியை எடுத்து நோண்ட ஆரம்பித்தாள். நேரம் செல்ல தன்னை யாரோ கவனிப்பது போல் தோன்றவே திடீரென்று சுற்றுமுற்றும் பார்க்க அதை உணர்ந்த வெற்றியோ மரத்தின் பின்னே தன்னை மறைத்து கொண்டாள். அதே நேரம் ஊர்மிளா வர அவளின் முகத்தில் படர்ந்திருந்த கவலையை கண்டவளோ, ஹே ஊர்மி, என்னாச்சு? அவள் அருகில் அமர்ந்தவளோ தலையில் கை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். மதுவின் அருகில் ஏதோ ஒரு பெண் அமர்ந்து அழுவதை ஒரு புறமாய் நின்று கண்டவனுக்கு அவள் முகம் தெரியாமல் போனது. அவர்கள் அறியா வண்ணம் முன்னிருந்த மரத்தின் அருகே வந்து நின்றான் வெற்றிவேல். ஏ ஊர்மி, வந்ததுல இருந்து ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுடி கேட்டவாறே தலையில் கை வைத்து அழுது கொண்டிருந்த உத்திராவை மது நிமிர்த்த தன் அத்தையின் மகள் ஊர்மிளாவை கண்ட வெற்றிவேலோ அவள் அழுகையை கண்டு குழம்பி போய் நின்றான். தூரத்தில் நின்றதால் அவர்கள் பேசுவது கேட்காமல் போக அங்கேயே நின்றிருந்தான். சொல்லு ஊர்மி, என்ன பிரச்சனை? தோழியின் அழுகை கண்டு பதறத்தான் செய்தாள் மதுவர்ஷினி. என் கூட ஒர்க் பண்ற ராஜேஷ்னு ஒருத்தன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு இஷ்டம் இல்லைன்னு எவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான் அழுது கொண்டே கூறினாள். அதை கேட்ட மதுவிற்கு பதட்டம் குறைந்தது. இதுதான் பிரச்சனையா? இதுக்கு போயா அழுதுகிட்டு இருப்ப? இந்த உலகத்துல நடக்கிறது தானே இது. நாம எத்தனை தடவை கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். இதுக்கு போயா அழுகுவ? போலீஸ்கிட்ட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், அவன் காலி. இல்ல மது, இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்றவளோ சொல்ல முடியாமல் தோழியை அணைத்து கொள்ள அதை கண்ட வெற்றிவேலோ தவிப்புடன் நின்றிருந்தான். ஏ ஊர்மி, என்னடி பிரச்சனை? எல்லாத்தையும் முதல்ல சொல்லு என்று மது அவளை தன்னிடம் இருந்து விளக்க, நீ சொன்ன மாதிரி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாதான் நினைச்சேன். ஆனா அவன் என்ன தப்பா போட்டோ எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மது அழுது கொண்டே கூற, அவள் கூறியதை கேட்ட மது அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் இருந்தாள். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தவளோ, உன் போட்டோஸ் எதுவும் அவன்கிட்ட உனக்கு இருக்கா? உனக்கு எதுவும் தெரியுமா? கன்ஃபார்மா? சந்தேகமாய் கேட்க, இல்ல ஊர்மி, ஆனா வச்சிருக்கேன்னு மட்டும் சொன்னான். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்த பையனை அவ குனிஞ்சு எடுத்ததை போட்டோ எடுத்தேன்னு மட்டும் சொன்னான். நான் மண்டே அவனுக்கு பதில் சொல்லலைன்னா அதை தப்பா எடிட் பண்ணி எல்லார்கிட்டையும் காட்டுவேன்னு சொல்லி பயமுறுத்துறான். அப்படி மட்டும் நடந்தது. அதுக்கப்புறம் கூற வர, ஏ ஊர்மி விடு, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மண்டே அவன் ஆபீஸ் நிச்சயம் வரமாட்டான். உன் போட்டோஸ் லீக் ஆகாது, சரியா? வீராவின் மேல் வைத்த நம்பிக்கையில் உறுதியுடன் கூறினாள் மது. என்ன பண்ண போற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மது அழுது கொண்டே கேட்க, உனக்கு தான் டிசிபி சார் பத்தி தெரியும்ல, என்ன கூட காப்பாத்தினாரே, காலேஜ்ல வச்சு பார்த்தோமே, அவர்கிட்ட நான் தனியா பேசுறேன். கண்டிப்பா இதுக்கு தீர்வு கிடைக்கும். எனக்கு நம்பிக்கையே இல்ல அவர் உதவி பண்ணுவார். அன்னைக்கு நீ பேசினது கூட முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டாரேடி. என்ன நம்புறேல? நீ நம்ப போய் தானடி உன்கிட்ட சொல்றேன். சரி விடு, அழுறத நிறுத்து. நாளைக்கு சண்டே, உனக்கு லீவ் தானே, நிம்மதியா வீட்டுக்கு போ கூறிய மது அவளை அனுப்பி வைக்க, ஊர்மி தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மதுவர்ஷினி. அதே நேரம் வெற்றியும் அவர்களையே பார்க்க ஊர்மி சென்ற பின் தன் ஹேண்ட்பேக்கை எடுத்தாள். அதிலிருந்து விழுந்த துப்பாக்கியை கண்டவளோ வேகமாய் எடுத்து மறுபடியும் தன் பேக்கில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப அதை அனைத்தையும் கண்டுகொண்டே இருந்தான் வெற்றிவேல். அப்போதே வீராவை அழைத்து மது அவள் தோழியை சந்தித்து ஏதோ பேசியதும் மதுவிடம் துப்பாக்கி இருக்கும் விஷயம் முதற்கொண்டு அனைத்தையும் உரைத்தான் வெற்றிவேல். நேரம் செல்ல எதையோ யோசித்தவாறு வீட்டுக்குள் நுழைந்த தன் மகளை கண்ட இந்திரா, என்னடி உங்க அப்பாவை காணோம், நீ மட்டும் வர? தினமும் இருவரும் ஒரே போல் வர இன்று தன் மகள் மட்டும் வருவதால் சந்தேகமாய் கேட்டார். அது வந்துமா, நான் ஈவினிங் ஊர்மியை பார்க்க போனேன்னா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். அப்பா இனிமே தாம்மா வருவாங்க. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி, ஆமா, நீ என்னத்தை இப்ப யோசிச்சுட்டே வந்த? தன் மகளை கண்டு கேட்க, ஒன்னும் இல்லம்மா என்றவாறு தன் அறைக்கு சென்றாள் மதுவர்ஷினி. தன் அறைக்குள் வந்ததும் ஊர்மி கூறியதை நினைத்தவாறு வீராவிடம் எப்படி கூறுவதென தெரியாது யோசித்தாள். தான் அழைத்து கூறினால் அவன் அதனை எவ்வாறு எடுத்துக்கொள்வான்? முதலில் தான் எப்படி அதை கூற முடியும்? நேரில் கூறவா அல்லது
கைபேசியிலே கூறவா என பல யோசனையில் இருந்தாள். நேரமும் சென்று கொண்டே இருக்க அவன் அன்று கூறிய தைரியத்தை இன்று வரவழைத்து வீராவின் எண்ணிற்கு ஊர்வலையாக அழைத்தாள். கமிஷனர் கொடுத்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்த வீரா புதிதாக அதுவும் தன் பர்சனல் நம்பருக்கு அழைப்பு வந்ததும் யாராக இருக்கும் என்ற யோசனையில் எடுத்தான். ஹலோ சார், தயங்கிக் கொண்டு கூற அந்த அழைப்பிலேயே அவள் யார் என்பதை அறிந்து கொண்டான். சொல்லுங்க சார், நான் மது பேசுறேன். ஒரு சின்ன பிரச்சனை, உங்க உதவி வேணும் சார். நிச்சயம் அவளுக்கு பிரச்சனை இல்லை என்பது தெரிய வேற என்னவாக இருக்கும் யோசித்தவனோ யாருக்கு பிரச்சனை என்றான். அது என் ஃப்ரெண்டு ஊர்மிக்கு சார். காலேஜில் என் கூட இருந்தால அவளுக்கு தான் சார். திக்கி திணறி உரைக்க மாலை இருவரும் சந்தித்து அழுது கொண்டே பேசியதை வெற்றி கூறியதை நினைத்தான். என்ன பிரச்சனை உன் ஃப்ரெண்டுக்கு? அவளிடம் எப்படி கூறுவது என தெரியாமல் தவித்து கொண்டிருக்க, இங்க பாரு, பிரச்சனையிலிருந்து காப்பாத்துறதுதான் என்னோட வேலை. இப்படி தயங்கிக்கிட்டு இருக்காம சொல்லு முதல்ல. சற்று கோபமாகவும் அதே நேரம் பொறுமையாகவும் கேட்டான். சாரி, நான் உங்களை நேரில் பார்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களை எப்போ பார்க்கலாம் சார்? அவனது கோபம் அவளுக்கு தைரியத்தை வரவழைக்க, எனக்கு நாளைக்கு ஈவினிங் பீச்சில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அப்போ வா பேசலாம் என்றவனோ அதற்கு மேல் எதுவும் பேசாமல் கைபேசியை வைத்தான். மறுநாள் தனக்கு ஏற்பட போகும் ஆபத்து என்ன என்பதை அறியாமல் இருந்தாள் மதுவர்ஷினி. நன்றி.